ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயான வேறுபாடு கேட்டாங்கன்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள், P × R/100 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சம் பார்த்தலாம். ரூபாய் 50,000க்கு 6% ஆண்டு வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஃபார்முலா நம்ம P என்ன நம்மளுக்கு 50,000 இன்ட்டு R என்ன நம்மளுக்கு 6%, 6/100 ஹோல் ஸ்கொயர்னதுனால 2 டைம் போட்டுக்கிறோம், 6/100. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த 2 சைஃபர், இந்த 2 சைஃபர். இப்போ அப்படியே நம்ம பெருக்கணும்னா சரி, 5 × 6 × 6. ஓகேங்களா? இப்போ எவ்வளோ வரும்? 180 வரும். 5 6 are 30, 36 are 180. ஓகேங்களா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ ஆன்சர் பாருங்கள், ஏதான் ஆன்சர் 180. ஓகேங்களா? செகண்ட் சம் பாருங்கள். ரூபாய் 1,80,000க்கு 12% ஆண்டு வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். இப்போ இங்கே P என்ன 1,80,000. ஓகேங்களா? இன்ட்டு R என்ன 12/100 2 ஆண்டுகளுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம 2 டைம் போட்டுக்கிறோம், ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணோம்னா 2 சைஃபர் 18 × 12 × 12. ஓகேங்களா? இது பண்ணிங்கன்னா 12 8s are 96, 12 1 is 12, 21 × 12, 72, 9, 24, பேலன்ஸ் 1, 25. இதுதான் ஆன்சர். ஆன்சர் சி. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். இந்த ஃபார்முலாவை மட்டும் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வேறுபாடு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.